ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கிற காலங்களாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கும்போதாகட்டும், இல்லை எதுவுமே இல்லாமல் போகட்டும், எல்லா காலங்களிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து பழகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் ஆயிரம் நன்மைகளை நம் வாழ்க்கையில் செய்து வருகிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நம் கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரங்க தாவீது இப்படியாக எழுதுகிறார். எல்லா காலத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வேன். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்தரித்து பழக வேண்டும். நன்மை நடந்தால் மட்டும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரம் ஸ்தோத்திரம் அல்ல, எல்லாம் இழந்தாலும், துக்கமான சூழ்நிலையிலும், அனைவரால் கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும், தரித்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் மட்டும் இல்லைன்னா அங்கே ஒரு முறுமுறுப்பு காணப்படும். ஸ்தோத்திரம் செய்து நாம் பழகி கொள்ள வேண்டும். யோபு பக்தன் 1:21 சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுகிறார். எல்லாம் இருக்கும்போது மாத்திரமல்ல, கர்த்தரை இப்போ எடுத்துக்கொண்டார், அதுக்காகவும் ஸ்தோத்திரன்னு யோபு தைரியமாக அறிக்கையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஸ்தோத்திரித்து பழகி கொள்ள வேண்டும். அப்படி ஸ்தோத்திரம் செய்யாமல் இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ரோமர் 1:21 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து. இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருள் அடைந்து காணப்படுமா. அப்போ இருதயத்திலிருந்து கர்த்தரை நாம் எல்லா காலத்திலும் எல்லா நிலைமையிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நம் வாயில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா நிலைமையிலும் நாம் ஸ்தோத்தரித்து பழகிக்கொள்வோம். நம்ம ஸ்தோத்திரம் செய்யலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருள் அண்டிக்கொள்ளும். ஸ்தோத்திர இடத்துல கண்டிப்பாக முறுமுறுப்பு இருக்கும். ஆகவே நம் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த சூழலிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். பரலோகத்துக்கு போயிட்டு இடைவிடாமல் தேவனை ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஆக இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழுகிற நாட்களில் எல்லா நாளிலும் அனுதினம் 1000 ஸ்தோத்திரங்களை பலிகளை இட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். இதை உதட்டியில் இருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்கிற ஒரு அர்த்தமுள்ள ஸ்தோத்திரங்களை எந்நாளும் ஏறெடுத்து கர்த்தருடைய நாமம் இது நிமித்தம் மகிமைப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்தின்படி தகப்பனை எல்லா காலத்திலும் எக்காலத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து பழகி கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய பழக்கப்படுத்துவீராக. ஆண்டவரை இருக்கும்போது மாத்திரம் ஸ்தோத்திரம், அப்போ எதுவுமே இல்லாமல் போனாலும் யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கூறத்தக்கதான கிருபை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்ட ராஜா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி செயல்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் செய்யாத இருதயத்தில் இருள் அடைந்து போக நீங்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க. இருள் அடைந்து இருக்கிற ஒரு இருதயங்களை தெளிவடையட்டும். ஸ்தோத்திரம் சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.